ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துலேருந்து என்ன பண்ணி ஸோ நம்ம வந்து த கோல்டன் பிளானட், அதாவது தியாபா ப்ரொஃபஸி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் இருக்கக்கூடிய செய்தி தான் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். இப்போ எதிலிருந்து கடைசி பதிவு பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, பூமிக்கு வந்து முதல் மனிதர்கள் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னால், பக்ராத்தினின்னு சொல்லக்கூடிய வேற்று கிரகத்திலிருந்து கருப்பு நிறம் கொண்டவர்களும் மஞ்சள் நிறம் கொண்டவர்களும் இந்த பூமிக்கு வந்ததாக நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அவங்க வந்து இங்கே பூமியில் வந்து என்ன மாதிரியான தானியங்கள், மிருகங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் போன பதிவுல வரைக்கும் பார்த்துருந்தோம். ஒருவேளை இதற்கு முந்தைய பதிவுகள் பார்க்கலைன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் லிங்க் தரேன். கண்டிப்பா போய் பாருங்க. இந்த வீடியோவையும் பொறுமையா கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய நல்ல கருத்துக்கள கீழ தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்கு வந்து மானிட்டரி வைஸ் சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில்ஸ் இருக்கு. மறக்காம ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்மளுடைய மத்த 2 சேனலான நித்திலந்தன பண்ணி பாட்காஸ்ட் அண்ட் தட் கோயம்புத்தூர்காரன். ஸோ அதையும் பாருங்க. 3 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. சேனலையும், வீடியோஸையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல்ரைட். ஸோ போன தடவ வந்து கருப்பர் இனத்தவர்கள், அவர்கள் வாழ்ந்த சூழல், தானியங்கள், அதற்கப்புறம் அந்த மிருகங்கள் பத்தியெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ அவங்க வந்து ஆஸ்திரேலியா கண்டத்தில வந்து அவர்கள் வந்து குடிபெயர்றாங்க. இப்போ மஞ்சள் நிறத்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவங்க வந்து இன்னைக்கு நம்ம பே ஆஃப் பெங்கால்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல இன்னைக்கு நாம சொல்லணும்னா பர்மா இருக்கு பாருங்க. அந்த இடத்துல தான் மஞ்சள் நிறத்தவர்கள் வந்து அவங்க அ குடியேறுறாங்க. அப்ப அவர்கள் விதைத்த கீரை வகைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முட்டைக்கோசு, கேபேஜ், அதுக்கப்புறம் லெட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, கொத்தமல்லி தழை, வர கொத்தமல்லி, அதாவது பார்ஸ்லி அண்ட் கொரியாண்டர். இதெல்லாம் இது அதுக்கப்புறம் இன்னும் இதர கீரை வகைகள் எல்லாமே அவர்கள் பயிர் பண்றாங்க. நல்லபடியா வளருது. பழ வகை அப்படின்னு பார்க்கும்பொழுது செர்ரி பழம், வாழைப்பழம், அதுக்கப்புறம் வேற என்ன இன்னொன்னு என்ன பழம் இருக்கு? ஆரஞ்சு. இதில இந்த வாழைப்பழமும், ஆரஞ்சு வந்து இவங்களுக்கு பெருசா வரல. அதனால அத வந்து கருப்பர் இனத்தவர்கள்ட்ட குடுக்குறாங்க. அவங்க அந்த ஆஸ்திரேலியா பகுதியில விதைச்சு பார்க்குறாங்க. அது நல்லபடியா வளருது. ஸோ இப்படி வந்து இவர்களுடைய வாழ்வியல இங்க வந்து நிலைநிறுத்திக்கிறாங்க. அப்ப மஞ்சள் நிறத்தவர்கள் அடுத்து பயிரிட்ட தானியம், பெருமளவுல வந்து மகசூல் குடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கோதுமை. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய மாரி இது புழுக்கூண்டெல்லாம் இருக்காதாம். காப்பி கொட்டை அளவுக்கு பெருசு பெருசா இருக்குமா, 40 சென்டிமீட்டர் அதனுடைய அந்த ஒரு நீளம், அந்த இது சைஸ் 40 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்குமா. பெரும் அளவுல வந்து அதனுடைய விளைச்சல் அப்படிங்கிறது இருந்துதாம். உடனே என்ன பண்றாங்க, நெறைய பயிர் பண்றாங்க. பெரிய பெரிய ஒரு சைலோஸ்ன்னு சொல்லுவாங்க. SILOS சைலோஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் மனிதன்ட்ட அந்த பழக்கம் இருக்கு. பெரிய இப்படி குழாயாட்ட ஒரு வான் முட்டும் அளவுக்கு ஒரு 100 அடிக்கு வந்து ஒரு குழாயாட்ட இத கட்டிட்டு, அதுல வந்து தானியங்கள வந்து சேமித்து வைப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வழக்கம் இருக்கு. நம்ம ஊர்ல கிடையாது. ஃபாரின்ல இருக்கு அந்த மாரி. அப்ப அந்த மாரி பெரிய பெரிய சைலோஸ் கட்டி, இந்த கோதுமைகள் எல்லாத்தையும் அதுல வந்து சேமிச்சு வச்சு, அவங்க வந்து வர்த்தகத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. வர்த்தகம்னா காசு பணத்துக்கு இல்ல. இப்ப இந்த தானியத்த எல்லாத்தையுமே மஞ்சள் நிறத்தவர்கள் கருப்பர் இனத்தவருக்கு குடுப்பாங்க. கருப்பர் இனத்தவர்கள் பார்த்தோம்னா, கங்காருவினுடைய கறி, அதுக்கப்புறம் டோடோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை இருக்கு. அதனுடைய கறி, அதுக்கப்புறம் வரிக்குதிரை இருக்குல்ல ஜீப்ரா, அதனுடைய கறி, அதற்கு அந்த அப்புறம் இந்த கங்காரு கறிக்கு ஒப்பான இதர சுவையுள்ள கறி இதெல்லாம் வந்து அவர்கள் வந்து இவர்களுக்கு தர, இவர்கள் வந்து அந்த தானியங்கள இவங்க வந்து ஒரு பரஸ்பரமான ஒரு பண்டமாற்று முறையில வந்து இவர்கள் அப்படியே வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. அப்ப மைக்கேல் டவான்ல குறுக்க ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்ப அரிசியும் வந்து அவங்க கிரகத்துல இருந்து தான் கொண்டு வந்தாங்களா? அப்படின்னோனே தாவ என்ன சொல்றாங்க, இல்ல, இல்ல. அரிசி வந்து பூமிக்கு உண்டானது தான். நேட்டிவ் கிரெயின் ஆஃப் எர்த். ஸோ பூமிக்கு உண்டானது தான். ஸோ அதனால எந்த விதமான ஒரு இதுவும் இல்ல. ஆனா ஒரு சில மாற்றங்கள் இதுல செய்யப்பட்டது. இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி மாரி இருக்கக்கூடியது ஒரு சில மாற்றங்கள் அதுல பண்ணப்பட்டது. மஞ்சள் நிறத்தவர்கள்னால அப்படின்னு சொல்லிட்டு. சரி. அப்போ இந்த மாரி இந்த ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்து மிக்கக்கூடிய அந்த உணவு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே குடுத்துக்கிட்டே அப்படியே இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது, திருப்பியும் மைக்கேல் டவால்ன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்னன்னா, ஒரு நிமிஷம் இரு. வந்ததோ வந்து கருப்பு நிறத்துக்காரங்களும், மஞ்சள் நிறத்துக்காரங்களும். நான் எப்படி வெள்ளையா இருக்கேன்? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்போ என்ன சொல்றாங்க, மைக்கேல் பொறுமையா இரு. அந்த விஷயத்த சொல்றேன். இப்போதைக்கு இந்த இந்த கதை இப்படி கன்டின்யூ பண்ணிட்டே போவோம். நீ கேட்கிற கேள்விக்கு விடை பின்னாடி இருக்கு. அவசரப்பட வேண்டாம். நான் சொல்றத பொறுமையா கேளுன்னோனே, சரிப்பா சொல்லு அப்படின்னு சொன்னோனே, இப்போ இந்த வந்த 2 இனத்தவர்களுக்கும் மத நம்பிக்கை அப்படிங்கிறதும் அவர்களுக்கு இருந்தது. ஏங்க, அவங்களுக்குமா மதம் இருந்தது? ஆமா, இருந்தது. அவர்களுக்கும் ஒரு மத நம்பிக்கை அப்படிங்கிறது இருந்தது. அவர்களும் வந்து மறுபிறப்பு அப்படிங்கிறத அவர்கள் நம்புனாங்க. அவர்களுடைய மதத்தின் பெயர் என்னென்ன அப்படின்னு சொன்னா, சாக்கியோனி அப்படின்னு சொல்லக்கூடியது அவர்களுடைய மத நம்பிக்கையாக அவர்களுக்கு இருந்தது. ஸோ, அந்த அந்த மத நம்பிக்கைகள்ல வந்து பங்கேற்பதற்கு நிறைய ஒரு ஆலயம்னு நம்ம இன்னைக்கு சொல்லலாம். பட் அவங்க எப்படின்னா, ஒரு கேதரிங் ஹால் மாதிரி எல்லாம் கட்டிக்குவாங்க. ஒரு இடத்துல அவங்க கூடி, அந்த மத நம்பிக்கைகள வந்து அவர்கள் அதில ஈடுபட்டு இருந்தது அப்படிங்கிற வழக்கம் எல்லாமே அவர்கள்ட்ட இருக்க தான் செஞ்சது.
இப்படியே இவர்களுடைய காலம் வந்து ஒரு 300 வருட காலம், 3 செஞ்சுரி 300 வருட காலம் வந்து அப்படியே ஓடுது. அதுவரைக்கும் வேற யாருமே எங்கேயுமே போல. கருப்பர் இனத்தவர்கள் வந்து ஆஸ்திரேலியால இருக்காங்க. மஞ்சள் நிறத்தவர்கள் இந்த பர்மா பகுதியில இருக்காங்க. இவ்வளோதான். இந்த 300 வருடங்கள் அப்படியே போகுது. இப்ப இந்த 300 வருடங்களுக்கு பிறகு, சரிப்பா இந்த பூமிய வந்து இனி நம்ம சுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அதற்குள்ள இவர்களுடைய கூட்டமெல்லாம் பெருகிருது. பல லட்சம் பேரா வந்து பெருகிடுறாங்க. அப்போ நம்ம இந்த பூமிய சுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 50 கருப்பர் இனத்தவர்களும், 50 மஞ்சள் நிறத்தவர்களும் எங்க போறாங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஆப்பிரிக்கா கண்டம்னு சொல்றேன். அதனுடைய நுனிப்பகுதி. இன்னைக்கு நம்ம சரியா சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா, கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு அவர்கள் போகுறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆப்பிரிக்காவுக்கும், அவர்கள் வாழ்ந்த காலத்தில இருந்த ஆப்பிரிக்காவுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. ஒரு 3ஏ 3 தான். சஹாரா பாலைவனம் இல்ல. ஆப்பிரிக்காவினுடைய ஒரு நார்த் ஈஸ்டர்ன் பகுதி இப்ப எப்படி இருக்கோ அப்படி அது இல்ல. சிவப்பு கடலான ரெட் சி அது இல்ல. இந்த 3 தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. அன்னைக்கு இல்லாம இருந்தது. இத 3 விட்டுட்டோம்னா, அன்னைக்கு இருந்த ஆப்பிரிக்காவுக்கும், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவுக்கும் பெரிய எந்த விதமான வித்தியாசமும் இல்ல. அது அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறாங்க தாவ். இப்ப அங்க போம்பொழுது அவர்கள் முதல் பார்த்தது வந்து யானைகள பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒட்டகச்சிவிங்கி வந்து பார்க்குறாங்க. எரும மாடு இருக்கு இல்லையா? ஸோ பஃபலோ அத வந்து பார்க்குறாங்க. இப்ப இதுல புதுசா இது எல்லாமே புதுசு தான். இதுவரைக்கும் அவங்க பார்த்திராத மிருகங்கள். இதில பழ வகையில பார்க்கும்பொழுது தக்காளிய பார்க்குறாங்க. இப்ப தக்காளி அப்படின்னோனே, இன்னைக்கு நீ பார்க்கிற தக்காளி மாரி நீ நெனச்சுக்க கூடாது. இத்துணூண்டு தான் இருந்தது அந்த அந்த பழம் அவங்க பார்க்கும்பொழுது. ஆனா, அது சாப்பிடவே முடியாது. பயங்கரமான ஒரு புளிப்பும், பயங்கரமான ஒரு அமிலத்தன்மை, அசிடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பழமாக அது இருந்தது. அப்போ இந்த 2 இனத்தவர்களும் என்ன பண்றாங்க, அந்த இவங்களுடைய அந்த வாகனங்கள் இருந்ததுல, அந்த ஃப்ளைட் இருக்கும்ல, அதில தான் இவங்க வர்த்தகம் நடக்குது. அந்த வர்த்தகத்திற்கு அதே ஃப்ளைட்ல தான் இப்ப இவங்க ஆஃப்ரிக்காவும் போயிருக்காங்க. அப்ப அங்கேருந்து என்ன பண்றாங்க, யானைகள வந்து கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் வேற என்னத்த கொண்டு வராங்க, தக்காளிய கொண்டு வராங்க. கீரிப்புள்ள. ஏன்னா, இவங்களுக்கு வந்து ஆபத்துன்னு வந்து முதலைகள்னாலயும், பாம்புகள்னாலயும் தான் ஆபத்து இருந்திருக்கு. இப்ப இந்த கீரி வந்து பாம்ப கொன்றும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு புது நாலெட்ஜ். அதனால கீரிகள நெறைய வந்து அங்கருந்து எடுத்துட்டு வராங்க இவங்களுடைய இடத்திற்கு. இத கொண்டு வரும்பொழுது இப்ப யானை, தக்காளி, கீரிப்புள்ள. இது 3யும் வந்து இவர்கள் கொண்டு வராங்க. கூடவே ஒரு பஞ்சாயத்தையும் இழுத்துட்டு வந்துர்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மஞ்சள் காய்ச்சல்னு சொல்லக்கூடிய அந்த எல்லோ ஃபீவர் அதையும் கூட கொண்டு வந்துர்றாங்க. இது எப்படி வந்ததுன்னே அவங்களுக்கு வந்து தெரியல. ஃபர்ஸ்ட்டு விஷயம். கொசு கடிச்சதுனால தான் வந்தது. ஏன்னா வந்து ஆப்பிரிக்க கண்டம் அப்படிங்கிறது வந்து நிறைய நீர்நிலைகள் இருக்கிறதாகவும், ஒரு இதமான ஒரு சூட்டுல இருந்ததாகவும், இன்னைக்கு கொதிக்கிற அளவுக்குலாம் அன்னைக்கு இல்ல. ஒரு இதமான சூட்ல தான் இருக்குமாம். அதனால கொசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் வந்து அங்க அதிகமா வளரும். அது நோயை கடத்தக்கூடியது அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியல. பின்ன கண்டுபிடிக்கிறாங்க இதுதான் காரணம்னு. ஆனா, அந்த காய்ச்சலோட அவங்க இங்க வரும்பொழுது, எப்படி நோய்? என்ன நோயின்னே தெரியல. ஃபர்ஸ்ட்டு இவங்களுக்கு நோயின்னு இப்ப தான் வருதுங்க. இவ்வளோ நாள் அவங்களுக்கு முதலையும், பாம்பும் தான் எதிரியா இருந்தது. நெறைய பேர் அதனால இறக்கவும் செஞ்சாங்க. ஆனா, நோயுற்று இறந்தது பல லட்சம் பேர் இறந்தாங்களாம் இதனால. இந்த தொற்று தான் அதுதான் பேண்டமிக் தானே. காய்ச்சல் வந்ததுன்னா அடுத்தவனுக்கு காய்ச்சல், அடுத்தவனுக்கு காய்ச்சல். மருந்தே தெரியல. அதனால பல லட்சம் பேர் வந்து அவர்கள் இறக்குறாங்க. இந்த தானிய வகைகளினுடைய அணு அளவுக்கு போய் மரபணு மாற்றம் பண்ணுவது, இந்த மருந்து கண்டுபிடிக்கிறது, இதிலெல்லாம் வந்து வித்தகாரன் யாரு? இந்த மஞ்சள் நிறத்தவர்கள். இன்னைக்கு சீனர்கள தான் மஞ்சள் நிறத்தவர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் பெரிய திறமைசாலியா தான் இருக்கான். அப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்க? மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா, சில வருடங்கள் கடந்து போயிருது இதுல. அதற்குள்ளாகவே நிறைய லட்சக்கணக்கான பேர் வந்து இறக்கவும் செஞ்சுர்றாங்க. அந்த அந்த ஒரு இறப்பு வந்து எளிமையான இறப்பு கிடையாது. ரொம்ப துன்பப்பட்டு தான் அவர்களுடைய இறப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டது. பட் எனிவே சில வருடங்கள் கடந்துருது. மருந்து கண்டுபிடிச்சு, அந்த நோய வந்து முழுசும் குணப்படுத்திடுறாங்கன்னு பாருங்களேன். அப்போ இப்படி இருக்கும் பொழுது இந்த மருந்த கண்டுபிடிச்சு, இவர்களும் பயன்படுத்தி கருப்பர் இனத்தவர்களுக்கும் அத குடுத்து அவங்களையும் காப்பாத்திர்றாங்க. இதுல பெருமளவுல பாதிக்கப்பட்டது கருப்பர் இனத்தவர்கள் தான். பெரிய கூட்டம் வந்து அங்க தான் இறக்குது. அப்ப திருப்பி மைக்கேல் குறுக்க பேசிர்றாரு. மைக்கேலுக்கு இதே வேலையா போச்சு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய கருப்பர் இனத்தவர்கள் மாரி தான் அன்னைக்கும் இருந்தாங்களா? அப்படின்னு கேட்கும்பொழுது, தாவ என்ன சொல்றாங்க, "இல்ல மைக்கேல். பக்ராத்தனிலிருந்து அந்த கிரகத்திலிருந்து அவங்க இங்க வரும்பொழுது, கருப்பர் இனத்தவர்கள்ல வந்து ஆணும் சரி, பெண்ணும் சரி 230 சென்டிமீட்டர் அவர்களுடைய உயரம் இருந்ததாம். நல்ல ஆஜானுபாகுவாக மிகுந்த அழகு கொண்டவர்களாக அவர்கள் இருப்பாங்களாம் பார்க்கறதுக்கு. சரிங்களா? மஞ்சள் நிறத்தவர்கள் அவரை விட கொஞ்சம் உசரம் கம்மி. ஆண்கள் பார்த்தோம்னா 190 சென்டிமீட்டர் இருப்பாங்களாம். பெண்கள் வந்து 180 சென்டிமீட்டர் இருப்பாங்களாம். ஸோ இப்படி தான் அவர்களுடைய உருவம் இருந்தது அப்படின்னோனே, மைக்கேல் கேட்குறாரு, "அப்போ அவ்ளோ ஒசரமா இருந்தவங்க இப்ப எப்படி இவ்ளோ குள்ளமா இருக்குது? அந்த உடலினுடைய அமைப்பெல்லாம் மாறிப்போச்சு." அப்படின்னு கேட்கும்பொழுது, ரொம்ப ஈஸியான லாஜிக் மைக்கேல். புவியீர்ப்பு விசை,
பக்ராத்தினி கிரகத்த விட பூமியில வந்து புவியீர்ப்பு விசை அதிகமா இருந்தது. அதனால அவர்களுடைய உயரம், அந்த உடலினுடைய அமைப்பு, தன்மை எல்லாமே அதனால காலப்போக்குல அப்படியே மாறிடுச்சு. இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி. அப்போ மைக்கேல் மறுபடியும் கேட்கிறாரு, இவர்கள் வந்து இந்த மருந்து அ கண்டுபிடிச்சாங்கல்ல, அதற்கு சில வருடங்கள் ஆச்சுன்னு சொன்னேன். பல லட்சம் பேர் இறந்தாங்கன்னு பார்த்தோம். நீங்க இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தானே இருந்தீங்க. ஏன் வந்து அவங்கள நீங்க காப்பாத்தல? உங்கள்ட்ட அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லையோ? அப்படின்னோனே, தாவுப்பா அப்படியே சொல்றான். மைக்கேல், நீ என்னைய வந்து அவ்வளோதான் நெனச்சிட்டியா? எங்க கிரகத்துக்கு வந்து பாரு. நாங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு உனக்கு அப்ப தெரியும். பெருமை தான் சொல்றாங்க, இல்லன்னு சொல்லல. ஆனா, அது அவர்களுக்கு அந்த மாரி எல்லா விஷயத்துக்கும் குறுக்க வந்து வந்து அவர்களுக்கு உதவி செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஒரு பள்ளிக்கு போகக்கூடிய ஒரு குழந்தை இருக்கு. அ வீட்டு பாடம் குடுத்து அனுப்புறாங்க. வந்தோனே அவங்க அப்பா, அம்மாவுக்கு வந்து அறிவு நெறைய இருக்கு. இந்த குழந்தைக்கு வந்து அவங்க சொல்லிக் குடுத்து, குழந்தை வேலை செய்யறத வந்து இவங்க பார்த்து ஒரு ஒரு நிலையில இருந்தா தான் குழந்தை முன்னேறும். அப்படி இல்லாம, குழந்தை மேல ஒரு அக்கறையின்பால, குழந்தைக்கு இருக்கக்கூடிய வீட்டு பாடத்த அப்பா, அம்மாவே செஞ்சுகிட்டே இருந்தாங்கன்னா, குழந்தை ஒரு கட்டத்திலயும் முன்னேறவே முன்னேறாது. அதுபோல தான் இதுவும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்திற்கு வந்து நாங்க தலையிடவே மாட்டோம். ரொம்ப அவசியம். வேற வழியே இல்ல. ஒரு பெரும் இழப்பு அப்படிங்கன்னா, நாங்க ஒரு சில நேரங்கள்ல தலையிடுவதற்கு அனுமதி உண்டு. மத்தபடி எந்த நேரத்திலயும் நாங்க பார்க்க தான் செய்வோம். எந்த இடத்துலயும் தலையிட மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி அப்படியே அவர்களுடைய காலம் கழியுது. போம்பொழுது பார்த்தோம்னா, அ ஆஸ்ட்ரேலியா பகுதி ஆஸ்ட்ரேலியாவும் இன்னைக்கு நம்ம அண்டார்டிகான்னு சொல்றோம்ல, அதெல்லாம் ஒரே அமைப்புல தான் இருந்திருக்கு. இன்னைக்கு அண்டார்டிகா தனியா, ஆஸ்ட்ரேலியா தனியாலாம் இருக்கு இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து நம்மளுடைய அ இது இருக்கு இல்லையா? அ லெமூரியா கண்டம். அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? எனக்கு நாவலந்தீவே ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கு. நாவலந்தீவெல்லாம் வச்சுக்கலாம். ஒண்ணும் தவறு ஒண்ணும் கிடையாது. ஸோ, அதெல்லாமே வந்து ஒரே கண்டமாக இருந்தது. இவங்க அந்த ஒரு அமைப்ப தான் சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு நீங்க அண்டார்டிகா வந்து துருவத்திலுடைய இடத்துக்கு போயிடுச்சு. குளிர் அதிகமா இருக்கக்கூடிய இடமா இருந்திருக்கு. ஆனா, இவர்கள் வாழ்ந்த காலத்தில அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா, பூமியினுடைய அச்சுக்கோடே வந்து வேற மாதிரி இருந்தது. இன்னைக்கு வந்து அது எல்லாமே மாறி போச்சு. ஸோ, அது எல்லாமே ஒட்டுக்கா இருந்த பகுதியா இருந்தது. ஸோ, ஆஸ்ட்ரேலியா, அண்டார்டிகா இதிலெல்லாம் வந்து இவர்கள் நெறைய பேர் வாழ்றாங்க. இந்த பப்புவா நியூ கினியா அப்படின்னு சொல்றாங்கல்ல, நியூசிலாந்து பக்கத்துலலாம் இருக்கும். அங்க எல்லாமே வந்து பெருமளவுல மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ, இந்த மொத்த தொகை, இந்த மனித தொகை அப்படிங்கிறது 79,50,00,000 பேர் மொத்தமா இங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ, இவ்வளோ பெரிய ஒரு கூட்டமா வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஆஸ்ட்ரேலியா வந்து இன்னைக்கு இருக்கிறத விட அன்னைக்கு கொஞ்சம் ஒரு இதமான ஒரு சூடு இருக்கக்கூடிய இடமாக இருந்திருக்கு. அண்டார்டிகா வந்து இன்னைக்கு ரொம்ப பனி இருக்கக்கூடிய இடமா இருந்ததுல, அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஒரு எப்படி சொல்லலாம்னா, சதர்ன் ரஷ்யா வந்து எந்த அளவுக்கு இருக்குமோ, அந்த மாதிரி அதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு இருந்தது அப்படின்ட்டு. அப்ப மைக்கேல் மறுபடியும் கேட்கிறாரு, சரி இங்க பூமிக்கு வர்றாங்க, எல்லாம் செட் ஆயிட்டாங்க. அவங்க திருப்பி அந்த பக்ராத்தினின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய கிரகத்துக்கு போகவே இல்லையா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, இல்ல மைக்கேல் அவங்க திரும்ப போகவே இல்ல. ஏன்னா, அப்ப என்னாச்சு அந்த கிரகம்? அவங்க ஏற்கனவே கணிச்ச மாதிரி, அந்த கிரகத்தினுடைய கோர்ன்னு சொல்லக்கூடியது, அதனுடைய அந்த சூடு தன்மையை இழந்துடுச்சு. அதனால இன்னைக்கு நீங்க உங்களுடைய செவ்வாய் கிரகம் எப்படி எந்த விதமான ஒரு வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு கிரகமா மாறிடுச்சு இல்லையா? அதுபோல அவர்களுடைய கிரகம் அப்படி மாறிடுச்சு. ஸோ, இவங்க வந்து எங்கேயுமே அதுக்கப்புறம் திரும்ப போகவே இல்ல அப்படின்ட்டு. அப்போ சரி நான் இவர்களுடைய வாழ்க்கைய நான் திரும்ப இன்னும் அதிகமா சொல்றேன்னு சொல்லி, இவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இவங்களுக்குள்ள எப்படி அந்த ஒரு அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது இருந்தது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இவங்க வந்து எப்படி அவர்களுடைய தலைவர்கள தேர்ந்தெடுத்தாங்கன்னா, கைகளை உயர்த்தி இவங்கள வந்து நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு கைகள உயர்த்தி இது பண்ணாங்க. அந்த அந்த தலைவர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் சரிங்களா? ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து ஒரு ஒரு இல்ல ஒரு கிராமமோ, அது கிராமமா சொல்லலாம். இல்லாட்டி டிஸ்ட்ரிக்ட்ன்னு சொல்லலாம். அதற்கு வந்து பெரிய தலைவராக இப்படி ஒரு ராஜா மாரி. சரிங்களா? அவரு இருப்பாரு. அந்த ராஜா மாரி இருக்கக்கூடியவர் வந்து அவர தான் கை தூக்கி தேர்ந்தெடுப்பாங்க. அதற்கப்புறம் அந்த ராஜாவினுடைய கடமை என்னவா இருந்ததுன்னா, சிறு சிறு கிராமங்கள் ஒரு ஒரு டவுன் இருந்தது. அந்த டவுனுக்கு வந்து ஒரு தலைவர தேர்ந்தெடுப்பாராம். கூடவே 8 நல்ல வயதில் முதிர்ந்தவர்களாகவும், அறிவு, ஒரு தன்மை, பண்பு இதில எல்லாத்திலயும் சிறந்தவராக இருக்கக்கூடிய 8 வயதில் முதிர்ந்தவர்களையும் தேர்ந்தெடுப்பார். ஸோ 9 பேர்த்த அவர் தேர்ந்தெடுப்பார். இந்த இப்படி தேர்ந்தெடுத்து தான் இவர்களுடைய அந்த ஒரு அ அரசியல் கட்டமைப்பு அப்படிங்கிறது இருந்தது. வயசு பார்த்தோம்னா 45 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த அரசியல் அமைப்புக்குள்ள அவர்கள் வந்து எப்பவுமே இருப்பாங்க. இந்த டவுன் கிராமத்தினுடைய தலைவரும், இந்த 8 வயதானவர்களும் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க 9 பேரும் சேர்ந்து, இவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு ஒரு ஆள் வெளிய போய் இந்த அந்த ராஜா இருக்கார் இல்லையா? அந்த ராஜாட்ட போய் பேசுறதுக்கு ஒரு ஆள தேர்ந்தெடுப்பாங்களாம். ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி. இப்ப 8 பேர் இருக்காங்கன்னா, 8 பேத்துல 7 பேராது
இவனை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ஓட்டு அதிகமாக கொடுக்கணும். ஸோ 99% அவங்க வந்து 90% ஹையஸ்ட் ஓட் யாருக்கு இருக்கோ அவன் தான் வந்து இந்த 8 பேர்த்துக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா அங்கே போவான். இப்படி அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே அந்த மொத்த ராஜா கிட்ட எங்கள் ஊரில் இந்த பிரச்சனை இருக்குது, எங்கள் இந்த ரோடு வசதி இப்படி இருக்குது, கவர்மெண்ட் இந்த மாதிரி இது தண்ணி வசதி இந்த மாதிரி இருக்குன்னு ஒன்று எனக்கு இது தேவை இது தேவை இந்த மாதிரி மாற்றம் வரணும். இது எல்லாரும் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் போய் ராஜாட்ட சொல்கிறதுக்காக போவான். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இவர்கள்ட்ட எல்லாமே இருந்திருக்கு. இவங்க எல்லாருமே மஞ்சள் நிறத்தவராகட்டும் கருப்பர் இனத்தவர்களாகட்டும் இவங்க எல்லாமே பொதுவான ஒரு வாகனம் ஹைட்ரஜன் மோட்டார் அந்த மோட்டாரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாகனத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆன்டி மேக்னெட்டிக் அண்ட் ஆன்டி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, புவியீர்ப்பு விசைக்கு எதிர்பாரதமாக பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு வாகனம். நிலத்திற்கு மேலே மிதந்தார் போல தான் இன்றைக்கி நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிலலாம் பார்க்குறோம்ல அந்த மாதிரி ஒரு வாகனத்தை தான் அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து இவர்களுடைய அந்த சட்ட அமைப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டின்னெல்லாம் சொல்கிறோம்ல அப்படியெல்லாம் அங்கே ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு இருக்கக்கூடிய 2 ஒரு கோல்டன் ரூல் என்ன அப்படின்னு சொன்னால் நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கவனை தான் அவன் தெளிவாகவே தேர்ந்தெடுப்பான். அவன் தான் அரசியல் அமைப்புக்குள்ளேயே இருப்பான். இந்த முன்ன சொன்ன மாதிரி தான் அவனுடைய அந்த ஒரு ஆர்கனைசேஷனல் சிஸ்டம் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்ட்டு. இப்படி இருக்கும் பொழுது அங்கே திருட்டு எல்லாம் வந்து நடந்ததான்னு கேட்டால் அவன் எல்லாருமே ஒழுக்கமானவன். அங்கே வந்து இந்த மாதிரி மோசமான ஒரு நிலைக்கு அங்கே கிடையவே கிடையாது. அப்படி இருந்தாலும் ரேர் அக்கேஷன்ஸில் ஏதாவது திருடிட்டான் ஏதாவது ஒன்று அப்படின்னு சொன்னால் அவன் வந்து எந்த கரத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துவான்னு பார்ப்பாங்களாம். அந்த கரத்தில் வந்து இப்போ கை இப்படி எடுத்தானே எடுப்போம். அப்போ இந்த பகுதி இருக்குல்லையே, இந்த பகுதி வெளியே தெரியும்ல, ஒரு வகையான சூடு போட்டுருவாங்களாம். நல்ல இரும்பை பழுக்க காய்ச்சி சூடு போட்டுருவாங்களாம். சூடு போட்டது மட்டும் இல்லாமல் அவன் குறைவாக பயன்படுத்தி, இப்போ நான் வலது கைக்காரன்னா இந்த வலது கையில் இங்கே சூடு போட்டுருவான், இடது கையை வெட்டிடுவான். சரிங்களா? அப்போ ஒரு கை தான் இருக்கும். இந்த ஒரு கையை வச்சு தான் அவன் ஆயுசு பூரா இது பண்ணணும். மறுபடியும் திருடுறான் அப்படின்னு சொன்னால் இந்த கையும் வெட்டிடுவான். வெட்டுனது மட்டும் இல்லாமல் நெத்தி இருக்கு பாருங்க, இந்த இடத்துல அவன் திருடேங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அச்சு, ஒரு சூடுவில் அச்சு பொறிச்சிருவான் அந்த நெத்திலேயே. அவனுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று அவனுடைய குடும்பத்தை நம்பி அவன் வாழணும், இல்லை பிச்சை எடுத்து வாழணும். இது 2 தவிர அவனுக்கு வேறு வழியே இல்லை. இது ரொம்ப ரொம்ப அவங்களுடைய சமுதாயத்தில் ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை அவனுக்கு. அவனுக்கு வந்து பேசாமல் செத்தரலாண்டா இந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் தான் அவனுக்கு வந்து இருந்தது. ஸோ அதனால இது நடக்க செஞ்சு பட் வெரி ரேர் அக்கேஷன்ஸில் இந்த மாதிரி நடக்கும். ஸோ அந்த மாதிரி அங்கே ஆட்களே கிடையாது. ஒருவேளை அடுத்த ஒரு பாசிபிலிட்டிக்கு போவோம். கொலை அப்படிங்கிறது ஒன்று நடந்தது. நான் திரும்ப சொல்கிறேன், அவங்க திரும்ப அந்த தாவு சொல்கிறாங்க, இது நடக்கவே நடக்காது. இது எதுவுமே திருட்டோ கொலையோ நடக்கவே நடக்காது. கற்பழிப்பு இந்த மாதிரில எதுவுமே நடக்காது. வெரி ரேர் அக்கேஷன்ஸில் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா இந்த மாதிரி தான் அவங்க தண்டனை கொடுத்தாங்கங்கிறதுக்காக நான் உனக்கு சொல்கிறேங்கிறதான் அவங்க சொல்கிறது. திரும்ப அதை ரொம்ப அழுத்தி அவங்க சொல்கிறாங்க. இப்போ கொலை அப்படிங்கிறது ஒன்று நடந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பக்ராத்தினி மக்களுக்கு ஒரு வகையான சக்தி இருந்ததாம். அடுத்தவர்களுடைய மனதை படிக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு அந்த தன்மைகள் இருக்குது. அதை வந்து வளர்த்தி கொள்ளுவதற்கு யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே பாடமாக வைத்து இதை சொல்லி கொடுத்தவர் அமைப்பும் அந்த இடத்துல இருந்தது அவர்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒருத்தன் கொலை செஞ்சிட்டான், அதற்கு வந்து அதில் இப்போ கொலை செஞ்ச ஒருத்தன், பாதிக்கப்பட்ட ஒருத்தன், அதற்கு விட்னஸ் ஒருத்தர் இருப்பான்ல, இந்த 3 பேரும் இருப்பாங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணுவாங்களாம், ஒரு 6 பேர் கொண்ட குழு அமைப்பாங்களாம். ஒரு ரூமில் வந்து கொலை செஞ்சான்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டவன் இருக்கான்ல, ஒரு இடத்துல உட்காந்துக்குவான். இந்த ஒருத்தன் அவங்களுக்கு எதிர்த்தாப்புல உட்காந்துட்டு அப்படி அமைதியான மனோநிலை அப்படி அமைதிப்படுத்தணுன்னா அவனுடைய மனதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது இவனுக்கு பூரா படிச்சிருவானா. அந்த நிகழ்வு என்ன நடந்தது, இவன் என்ன யோசிச்சான் எல்லாத்தையும் படிச்சிருவானா, ரிப்போர்ட்டை எழுதுவான். இப்போ 6 மணி நேரம் அது நடக்கும். ஒரு மனிதன் வந்து அடுத்த மனுஷனுடைய மனசை படிக்கிறான், இவனுடைய எண்ணங்களை முழுசு 0 ஆக்குனா தான் அடுத்தவனுடைய மனசில் என்ன இருக்குன்னு தெரியும். 6 மணி நேரம் ஒருத்தன் வந்து அப்படியே அமைதியாக உட்காந்து படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா 6 பேர் இருப்பாங்க, ஒருத்தன் 1 மணி நேரம் தான் இருப்பான். இப்போ இந்த 6 பேரும் தனித்தனியாக ரிப்போர்ட்டை எழுதிக்குவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ரிப்போர்ட்டை காட்டிக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. 6 பேரும் தனித்தனியாக ரிப்போர்ட்டை எழுதுவாங்க. இது ஒரு இடத்துல நடக்கும். இந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு இடத்துல இதுக்குண்டான விட்னஸ் இல்லை இதற்குண்டான பாதிக்கப்பட்டவங்க இதே போல் அவர்களையும் அமர்த்தி வச்சு அங்கே ஒரு 6 பேர் ஒரு மணி நேரம் கேப்பில் 6 பேர் இவர்களுடைய மனோநிலை என்ன இருக்குது, பாதிக்கப்பட்ட அந்த விட்னஸ் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் கொன்னதை நான் பார்த்தேன்னு சொன்னான் பார்த்தியா, அவனுடைய மனோநிலையில் என்ன இருக்குன்னு இவங்க பார்த்தா அந்த 6 பேர் ரிப்போர்ட்டை எழுதி வச்சுக்குவாங்க தனித்தனியாக. இது 2 நாள் நடக்கும். 3வது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா இதே போல் நடக்கும், ஆனால் 8 மணி நேரம் நடக்கும். ஸோ 3 நாட்கள் இது அப்படியே நடந்ததுக்கு பிறகு 4வது நாள் இந்த ரிப்போர்ட்டை பூரா கொண்டு போய்
அங்க ஒரு ஜட்ஜ் 3 பேர் கொண்ட ஒரு குழு இருக்குமா. அந்த குழுவிட்ட இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுவாங்க. சப்மிட் பண்ணோனே, அவர்கள் வந்து இத பூராத்தையும் படிச்சு பார்ப்பாங்களாம். படிச்சு பார்த்துட்டு, திருப்பியும் அவங்க ஒரு விசாரணை ஒண்ணு எடுப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா ஷூர். இதுல யாரும் எந்த தப்பும் பண்ணல. அவன் நிஜமாலுமே இவன் தான் கொன்னாங்கிறதுக்கு தில் மேக் ஷூர் வெரி, வெரி, வெரி ஸ்ட்ராங்கா இது பண்ணுவாங்க. மைக்கேல் கேட்கிறாரு, "ஏன் இவ்ளோ கஷ்டம்?" ஏன்னா அவன் கொலை பண்ணான்னா, அவனுக்கு உண்டான ஒரே தண்டனை சாவு மட்டும் தான். அவன கொன்றுவாங்க. அதனால தப்பா ஒருத்தனுக்கு தீர்ப்பு குடுத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவங்க அவ்வளோ மெனக்கெட்டு இது பண்ணுவாங்களாம். அவன் நிஜமாலுமே அவன் கொலை பண்ணியிருக்கானா அப்படின்னு பார்க்கறதுக்காக அவங்க இது பண்ணுவாங்களாம். ஸோ ஒரு 4 நாள்ல அந்த ரிப்போர்ட் தெரியும். அவன் நிஜமாலுமே கொலை பண்ணிட்டான்னா, அவனுக்கு அடுத்த இது வந்து இறப்பு தான். இத விட கொடுமை என்னன்னா, கற்பழித்துட்டான்னு வச்சுக்கங்களேன், அவனுக்கு இருக்கக்கூடிய தண்டனை தான் படுமோசமானது. என்ன பண்ணுவாங்களாம், உடம்பு முழுக்க தேன ஊத்திருவாங்களாம். தேன ஊத்திட்டு பெரிய எறும்பு புத்து இருக்கும்ல, அந்த எறும்பு புத்து பக்கத்தில நிலத்த தோண்டி, இந்த தோள்பட்டை அளவுக்கு அவன புதைச்சுருவாங்களாம். அந்த எறும்புகள்லாம் வந்து இவன் மேல மொய்யறதுக்கு. கிட்டத்தட்ட 10லிருந்து 12 மணி நேரம் ஆகுமாம் அவன் சாகறதுக்கு. அவ்வளவு ஒரு கொடுமையான சாவா இருக்கும் அப்டின்ட்டு. மைக்கேல் கேட்கறாங்க என்ன, "என்னத்தா இவ்ளோ கொடுமையான ஒரு தண்டனை அப்படிங்கிறது ஒண்ணு குடுக்கணுமா? இது இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குல்ல" அப்படின்ட்டு. தாவு ரொம்ப இதா கேட்கறாங்க. "மைக்கேல், ஒரு ஒரு கற்பனை பண்ணி பாரேன். ஒரு அம்மாக்கு வந்து ஒரு 16 வயது பெண் இருக்கா. அந்த 16 வயது பெண்ண வந்து ஒருத்தன் கற்பழிச்சு கொன்னுட்டான். இப்போ இந்த அம்மா வந்து என்ன தவறு செஞ்சா இந்த மாதிரி ஒரு துன்பத்த வந்து அனுபவிப்பதற்கு? இல்ல அந்த 16 வயசு பெண்ணு தான் என்ன தவறு செஞ்சா இந்த மாரி ஒரு துன்பமான ஒரு உணர்வை அனுபவிப்பதற்கோ, அதனால வந்து ஒரு சாவு அப்படிங்கிறது இதுவர்றதுக்கோ? இப்ப அந்த பெண் பாதிக்கப்பட்டால், அவருடைய தாயும் பாதிக்கப்பட்டாள்ங்கும் பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரியல. அந்த பாதிப்ப கொடுத்தவனுக்கு தண்டனை குடுக்கும்போது மட்டும் எப்படி உங்களுக்கு இந்த மாரி எண்ணம் அப்படிங்கிறது ஏற்படுது? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தப்பு செஞ்சா அதற்குண்டான தண்டனை கொடுத்தே தீருவான். இது வந்து கொடுமையான தண்டனை, இலகுவான தண்டனை குடு. அங்க மேட்டரே கிடையாது. அவனுக்கு நீ துன்பத்தை இழைத்தால், அதுபடிக்கு உண்டான துன்பத்துக்கு உண்டான தண்டனை தான் உனக்கு கிடைக்கும். அதுதான் அன்னைக்கு உண்ட சட்டம். இது எல்லாமே வந்து மக்களை வந்து நல்ல வழியில வந்து அவர்களை கொண்டு செல்வதற்கு பெரும் உதவியா இருந்தது. நம்மளுடைய ஒரு வழக்கு உண்டு தெரியுமா? தமிழர்களிடம் ஒரு வழக்கு உண்டு. என்ன வழக்கு அப்படின்னு சொன்னா, தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் தான் தவறுகள் குறையும்னு சொல்லிட்டு. சரி இருக்கட்டும். இந்த மாரி இது. இந்த கொலை செஞ்சான்ல, அத சொல்லாம விட்டுறேன். இந்த கொலை செஞ்சவன் வந்து அவனுக்கு மரண தண்டனை எப்படி? உயிரோட முதலை கூட்டத்தில தூக்கி போட்டுருவாங்களாம். முதலைகள் அவனை வந்து கடித்து உண்பது தான் அவனுக்கு உண்டான இது. ஸோ அதுவும் வந்து ஒண்ணும் லேஸ்பட்ட சாவல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ இப்படி இருக்கும் பொழுது, இப்படியே இவர்களுடைய வாழ்க்கை அப்படியே வளர்ந்துட்டே வந்துகிட்டே இருக்கு. இவர்களுக்கு மதம் அப்படி அதாவது இவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு வகையான ஒரு மதம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இதுக்குள்ள மதங்கள் ஒரு ஒரு எண்ணம் இல்லாம, எண்ணங்கள்ல மாறுபாடு. ஏன்னா, மறுபிறப்பு அப்படிங்கிற ஒண்ணு எல்லாம் அவங்க நம்புறாங்கன்னு சொன்னோம். இந்த எண்ணங்கள்ல மாறுபாடு அப்படிங்கிறது அவர்களுக்குள்ளேயே இருந்தது. அப்ப இந்த மத தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அன்னையிலிருந்தே இது பிரச்சனைங்க. இவங்கனால என்னைக்குமே பிரச்சனை தான். இந்த மத தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு கோட்பாடுகளை வைத்து அவர்கள் பக்கம் அந்த கூட்டத்த இழுக்கிறது. தன்னை வந்து ஒரு தலைவனாக இது பண்ணிக்கிறது. அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா, இவங்க வந்து ஒரு ராஜாவ சூஸ் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா? இந்த ராஜாக்கு மேல்படியா தான் வந்து அந்த மதத் தலைவர் அப்படிங்கிறத வச்சிருப்பாங்களாம். ஸோ, அந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்துவத்தில இன்னைக்கு அப்படிதான் பண்ணுவாங்க. மதத் தலைவருக்கு தான் அங்க வந்து அதிகமான பவர் உண்டு. சரிங்களா? இதுபோல அவர்களும் வந்து அந்த மதத் தலைவருக்கு தான் அதிகமான பவர் உண்டு. அப்புறம் ராஜா. ராஜா எல்லா வேலையும் எல்லாம் நிர்ணயம் பண்றது எல்லாம் ராஜா தான். ஆனா, அந்த மதத் தலைவரினுடைய ஒப்புதலின் பேர் தான். ஸோ, அப்ப இந்த மதத் தலைமை கொள்வதற்கு இந்த மதத் தலைவர்களுக்கு ஒரு ஆர்வம். கூட்டத்த சேர்க்கிறது அப்படின்னு இவர்களுடைய ஒரு வழக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இதில என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கருப்பர் இனத்தவர்களுக்குள்ள ஒரு பெரும் பிளவு அப்படிங்கிறது ஒண்ணு ஏற்படுது. இந்த பிளவு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்திற்கு ஒரு மாற்றமாக வந்து சேரப்போகுது. ஒரு அடுத்த பதிவுல பார்ப்போமே. ஏன்னா, அத நான் சொன்னேன்னா, அதுக்கப்புறம் திரும்ப அது என்ன ஆச்சு அப்படின்னு பெருசா திரும்ப கூப்பிட்டே போயிட்டே இருக்கணும். 25 நிமிஷம் ஆச்சு. சரிங்களா? டெம்ப்ட்டுக்காக நிறுத்தல. பட் பிகாஸ் நான் அத ஸ்டார்ட் பண்ணேன்னா, அதுக்கப்புறம் திருப்பி பெருசா போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு பிளவு ஏற்பட்டுருச்சு. சரிங்களா? இந்த கருப்பர் இனத்தவர்களுக்குள்ள ஒரு பெரும் பிளவு ஏற்படுது. இவங்களுக்குள்ள இப்போ ஒண்ணு நடக்கப் போகுது. இ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய செய்தி வந்து நீங்க மனச வந்து அப்படியே கிட்ட வந்து வச்சுக்கணும். ஸோ, அப்படியே ஒரு சில நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகுது. ஸோ, யாஹ்! பார்ப்போம். அடுத்த பதிவுல பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். ரொம்ப டிலே பண்ணல. ம். இதான் இன்னைக்கு உண்டான செய்தி. புடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். நாளைக்கு வேற ஏதாவது ஒரு நாளைக்கு இல்ல.
அடுத்த பதிவுல ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அண்ட் நாளைக்கு பாட்காஸ்ட் இருக்கு. கேளுங்க. எஸ். ஸோ அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நன்றி.